பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம், ஒன்று காதல் பைத்தியம், இன்னொன்று சந்தேக பைத்தியம். ஸோ பார்வதி அண்ட் சாண்ட்ராவை தான் சொல்கிறேன். லைவை பக்கவே முடியல, பயங்கர தலைவலி. ஒரு பக்கம் பார்வதி கமரின் காலையே விழுந்துருவாங்க போல இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டு போகாதுன்னு. அவர் நீ சில்ற மாதிரி நடந்துக்கிற, கீழ்த்தனமாக நடந்துக்கிற, நான் உன்னை எப்படி வச்சுருந்தேன், ஆனால் நீ அப்படி கிடையாது, நீயும் நானும் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் பர்சனாக இருக்கோம். நீ வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவேன், அப்படி கண்ணை உருட்டி அப்படி இப்படின்னு பேசுவேன், ஆனால் நான் உன்னை மாதிரி கிடையாது. நான் எல்லார் கூடயும் சேரணும் நினைப்பேன், இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும்னு நினைப்பேன். இந்த யூனிவர்ஸில் நம்மலாம் இத்தினோண்டு ஒரு புள்ளி மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நான் யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. இதோ ஆதிரைக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சு, ஆனால் நான் சண்டை போடக்கூடாது. நான் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஆதிரை கூட சண்டை வரக்கூடாதுன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் இப்போ நல்லா பேசணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், திவ்யா கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் கேரக்டராக இருக்கும். இந்த கேமில் உனக்கும் எனக்கும் வேறு வேறு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்குது. நீ வெளியே போனால் என்னை கண்டுக்குவியானே எனக்கு தெரியல. உனக்கும் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் கூட உனக்கு லிங்க் இருக்குது. ஸோ வெளியே போனதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு தெரில. நான் 40 வயசில் கூட கல்யாணம் பண்ணிக்குவேன், செட்டிலானது கூட கல்யாணம் பண்ணிக்குவேன். பட் இருந்தாலும் எனக்கு மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது, ஜென்யூனாக வந்தது. ஆனால் நீ எப்படி இருக்க? காலையில் என்ன நடந்ததுன்னா, அவர் வந்து ஏதோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது துப்பிட்டார் அங்கே. அப்போ பார்வதி இதை பாட்டு என்னடா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பக்கத்தில் வினோத் சாண்ட்ராலாம் இருந்தாங்களாம். அவங்க முன்னாடி நீ ஏன் என்ன இப்படி சொன்ன? அன்றைக்கி நெய்யிக்கு ஒரு கோபம் வந்துச்சுல்ல அவருக்கு, எல்லார் முன்னாடி என்ன ஏன் அப்படி சொன்னேன்னு. அந்த மாதிரி இப்போ ஏன் நீ மற்றவங்க முன்னாடி சொன்ன? நீ எதுக்கு இப்படியெல்லாம் என்ன பண்ணுற? நான் வந்து உன்னை என்ன இடத்துல வச்சுருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கோவப்படுறார். அவங்க இருந்துட்டு நீ ஏன்டா இதுக்கெல்லாம் இப்படி கோச்சிக்கிற அப்படின்னு இவங்க போய் அவரை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவர் இருந்துட்டு நேற்றே அவர் சொல்லிட்டார். நேற்று வினோத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணார் இல்லையா, வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பால்ஸ் எடுத்தாங்க. அண்ட் பார்வதி கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா 2 பால்ஸ் இருந்தது. அவர் தான் சொன்னார் சாண்ட்ரா கிட்ட, அது உள்ளே கரெக்டாக போகலை அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ பார்வதி கோபப்பட்டாங்க. நீ அப்படி ஏதாவது கேம் தப்பாக ஆடி இருந்தனா நான் சொல்லியிருப்பேனா, நீ ஏன் சொல்கிற? லைக் பார்வதி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நான் தப்பே பண்ணாலும் கம்ருதின் என் கூட நிற்கணும் அப்படின்னு. பட் கம்மு என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ பிரஜின் பண்ணார் இல்லையா, சாண்ட்ராக்கு துண்டிப்பு கொடுக்கறது, இல்லை ஐஸ்கிரீம் கொடுக்காம இருந்தது, அது எதுக்காகனா, என்ன நமக்குள்ளே பாண்ட் இருந்தாலுமே கேமுன்னு வரும்போது நான் உன்னை காம்படிட்டராக பார்ப்பேன் அப்படின்ற கான்செப்டை சொல்கிறதுக்காக தான். அதே தான் கம்மும் இங்கே ட்ரை பண்ணுறாரு. ஸோ பார்வதியை எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலுமே அவன் மேலே தப்பு இருந்தாலும் நான் சொல்லுவேன்றதை காட்ட ட்ரை பண்ணார். பட் அதெல்லாம் அவர் சொல்கிறார், நீ இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பேசுகிற, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ நமக்கு என்ன பிடிக்கலையா, உனக்கு என்கிட்ட பேசாமல் இருந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கமருதினால் ஒரு ஸ்ட்ராங் நோ சொல்ல முடியல. ஸோ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு அவங்கள விட்டு விலகலாமான்னு பார்க்குறாரு. லைக் வீக்கெண்டில் செம்ம அடி வாங்கினாரு, அவருக்கும் தெரியுது பார்வதிக்காக பல பஞ்சாயத்தை நம்ம இழுத்து வச்சுருக்கோம், நம்ம கேம் அஃபெக்ட் பண்ணுது இது அப்படின்றது தெரியுது. ஸோ ஒரேடியாக பார்வதி நீ எனக்கு கேம் முடிகிற வரைக்கும் எனக்கு நீ வேண்டாம் பேசாத அப்படின்னு கட் பண்ணிட்டும் அவரால் போக முடியல. ஸோ அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, கோபப்படுறாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க கூட சண்டை போடுறாரு. இப்போ நேற்று வினோத் இஷ்யூ ஆகட்டும், அதை வச்சு இப்போ என்ன உனக்கு, நான் அப்படி தான் பண்ணுவேன், என்கிட்ட பேசாமல் இருந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி அவரால் ஒரு ஸ்ட்ராங் நோ சொல்லாமல் சிச்சுவேஷனை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் பார்வதி அவரை விடவே மாட்டுறாங்க. அவர் கோச்சிக்கிட்டு இவங்க கூட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகுது அப்படின்னு அவர் போக ட்ரை பண்ணாலும் பார்வதி இருந்துட்டு ஓகே அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்துட்டு போ அப்படின்றாங்க. சரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற காம்பன்சேஷன் அப்படின்னா ஹக்கோ கிஸ்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போ அப்படின்னு. உடனே அந்த மனுஷனும் சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டார். ஸோ அவனை எப்படி தன் கைக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னு பார்வதிக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க கமருதீன் கூட ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் கம்முக்கு தெரியுது, அண்ட் கமருதீனுக்கு நல்லாவே தெரியுது நமக்கு அஃபெக்ட் ஆகுது கேமை அப்படின்னு. பட் அவரால் ஒரு ஸ்ட்ராங் நோ சொல்லிட்டு போக முடியல. ஆனால் அவரோட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நீ கீழ்த்தரமாக நடந்துக்கிற, சில்லறத்தனமாக நடந்துக்கிற அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்க எல்லாரும் யோசிப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் பார்வதியே சொல்கிறாங்க, சாண்ட்ரா உன்னை பற்றி சொல்கிறா, ரம்யா உன்னை பற்றி சொல்கிறா, நானே பார்த்துருக்கேன், உனக்கு அரோரா இல்லைனா நீ என்கிட்ட வர அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு ஆசோலேஷன் இருக்கும்போது அவங்க காதல் வந்து கண் மறைக்குதா? பார்வதி தான் பெருசாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னாலே அவங்க தான் அப்படின்வாங்க. என்ன யார் என்ன டோனில் பேசணும், இந்த ஒரு வேலை சொன்னால் கூட அவங்க சொன்ன டோன் சரியில்லை, அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, அவங்க எப்படி நம்மளை வந்து ஆட்டிடியூடாக காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தைக்கே அவ்வளோ கிளாஸ் எடுக்கிற பார்வதி கமருதீன் அவ்வளோ பேசுகிறாரு. அவங்க போய் அவர்கிட்ட காலில் விழாத குறையா, சரி ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்துட்டு போறியா, நான் உனக்கு இதுக்காக தாண்டா நான் பண்ணுறேன், எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வீட்டு சைடு 8 பேர், எங்கள் அம்மா வீட்டு சைடு 12 பேர், எங்கள் அப்பா வீட்டு சைடில் 8 பேர். ஸோ இவ்வளோ பெரிய ஃபேமிலியில், இப்படிப்பட்ட ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் அவங்க லைவ் பார்க்குற இடத்துல நான் இப்படி இருக்கேன்னா என்ன காரணம், எனக்கு உன்னை பிடிக்கும்டா அப்படின்றாங்க. சரி சூப்பருங்க, உங்களுக்கு அவரை பிடிக்குது, இதே 24/7 உங்கள் வீட்லேயும் பார்ப்பாங்க இல்லையா, அவர் வேண்டாம் வேண்டான்னு வேலைக்கு போகிறாரு, நீங்கள் போய் அவர் காலில் விழுகிறீங்க, அப்புறம்
மறுபடியும் 2 பேரும் சேர்றீங்க, சண்டை போடுறீங்க. அப்ப இதையும் உங்க வீட்ல பார்த்துட்டு, "என்ன இது கண்றாவியா இருக்கு இந்த காதலே!" அப்படின்ற மாரி நெனைக்க மாட்டாங்களா? உங்கள சில்ட்ரன்னு அவரு சொல்றாரு. அப்புறமும் ஏன் இவன் அவன் கூட சுத்துறா? அப்படின்னு நெனைக்க மாட்டாங்களா? அவனே விலகி போனாலும் அவன விடாம இவ தான போய் தொரத்தி தொரத்தி லவ் பண்றா அப்படின்னு நெனைக்க மாட்டாங்களா? ஸோ உங்க கேம தான் ஆடி தொலைங்களேன். அதுக்கு தான் இங்க வந்தீங்களா? லவ் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வேற என்னென்னமோ இருக்கே ஆப்ஷன்ஸு. இங்க வந்தது 100 நாள் கேம் ஆடுறதுக்கு. இன்னும் இருக்க போறது 1 மாசம் தான் இருக்குது. அதுல அவரும் தன்னோட கேம ஆடணும். நேத்து அவ்ளோ தெளிவா சொல்றாரு. எனக்கு இனிமேல் என் கேம் ஃபோக்கஸ்டா நான் போகணுன்றாரு. அப்ப அவரையும் கேம் விளையாட விடாம, தானும் கேம் விளையாடாம, அவங்க பார்வதி எப்படினாலும் விளையாடிருவாங்க. அதுக்கு அமிர்தினே சொல்றாரு. நான் வேணா என் கேம் உன்னால நெறைய இடங்கள்ல அஃபெக்ட் ஆயிருக்கு. உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் கெட்ட பேர் வாங்கியிருக்கேன். ஆனால் உன் கேம் எங்கேயுமே அஃபெக்ட் ஆனதில்ல. என் கூட சண்டை போட்டாலும் நீ பாட்டுக்கு ஜாலியா எல்லார் கூடயும் பேசுவ, கேம் ஆடுவ. அதான் நீ. ஆனா உன்னால தான் என் கேம் அஃபெக்ட் ஆயிருக்கு. உன்னால நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். அப்படின்ற மாரி எல்லாம் சொல்றாரு. மறுபடியும் ஏன் போய் கால்ல விழணும்? அண்ட் சாண்ட்ரா எப்பா பாரு திவ்யாவை தப்பா சொல்லணும். அதுக்கு ஒரு காரணம் பிரஜின் போயிட்டான். பிரஜின் போனதுக்கு அவன் நாமினேஷன்லாம் வாங்கி கொடுத்து இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் வாங்கி கொடுத்து போனான். ஆனால் போனதும் கபோர்டை கேட்டா அப்படின்னு இந்த கபோர்டை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. பட் இந்த கபோர்ட் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் சாண்ட்ரா தனியாக உட்காந்துருந்தாங்க. திவ்யா போய் ஏன் தனியாக இருக்க சேடாக இருக்கன்னு கேட்கும்போது கத்துனாங்க. இந்த உனக்கெல்லாம் சொல்லணுமா? உனக்கு தெரியாதா? உன் கூடவே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. அன்னையிலேருந்தே அவங்களுக்கு அந்த தாட் இருக்குது. திவ்யாவும் பிரஜினும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின் போதுலேருந்தே அவங்களுக்கு அது பொசசிவ் ஃபீல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு காரணம் சொல்லணுன்றதுக்காக எல்லார்கிட்டையும் அந்த கபோர்டு கேட்டா அப்படின்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே சாண்ட்ரா கூட திவ்யா கூட அவங்க சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. நேற்று கனி கூட கிச்சனில் ஒரு இஷ்யூ வந்தது. என்ன அப்படின்னா அவங்க சாப்பிட்ட பவுலை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் கனி இதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தாங்க. நம்ம வினோத் கேப்டன் ஆகும்போதே சொன்னாங்க, நிறைய பேர் கப்ஸ் அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க, பவுல் அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க, யாரோட பவுல் சாப்பிட்றாங்களோ அதை அப்படியே கையோட கழுக சொல்லிடுங்க அப்படின்னு. அதை தெரிஞ்சே தான் சாண்ட்ரா வந்து கனி இருக்கிறாங்க, இவங்க பாட்டுக்கு வந்துட்டு அந்த பவுல் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, கனி கூப்பிட்டு ஏன் அவங்க அப்படியே வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதுக்கு சாண்ட்ரா அப்படியே ஆட்டிடியூடாக போயிட்டுருக்காங்க கிட்ட. ஸோ வினோத் வந்து கேட்குறாரு, ஏன் சாண்ட்ரா இப்படி பண்ணுறீங்க அப்படின் போது, இல்லை அங்கே வந்து நம்ம ஆதிரை ஏதோ கொத்தமல்லி ஏதோ கழுகிட்டு இருந்தா, ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு. லைக் இவங்க பண்ணுறது எல்லாமே சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்போனண்ட்டை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அவங்க ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா, ஐயோ என்னை தப்பாக சொல்லிட்டாங்களே, ஐயோ என்னை ஊற வச்சு ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி உடனே கதற வேண்டியது. இவங்களே போய் நான் தனியாக இருக்கேன்ற மாதிரி கேட் கிட்ட உட்காந்துக்குவாங்க. என்னன்னு கேட்டால், பிரஜின் இதுக்கு மேலே வரவே மாட்டான், பிரஜின் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினைக்கவே முடியல அப்படின்ற மாதிரி, எதுக்குடா இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளச்சாமி மாதிரி இங்கே உட்காந்துருக்குன்ற ரேஞ்சுக்கு அங்கேயே போய் கேட்டுக்கிட்ட உட்காந்துருப்பாங்க. யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, டாஸ்கில் இன்வால்வ்டாக இருக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியாக சோகமாக ஏதோ இளவு வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பாங்களாம். அதுக்கப்புறம் யாராவது இங்கே நீங்கள் கேம் ஆட வந்திருக்கீங்க, இப்படி கேம் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் ஒருத்தரையே நினச்சி அவருக்காக இப்படி கேம் விளையாடாமல் நீங்கள் உட்காந்துருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஏன் இமோஷன்ஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி இவங்க யார் அப்படின்னு சொல்லி அதுக்கும் உட்காந்து அழுவாங்களாம். இந்த கொடுமையெல்லாம் இன்னும் நாங்கள் எத்தனை நாள் தான் பார்க்கணும்? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கேன். இதை ஒரு ப்ரோமோவில் போடுறாரு இல்லையா, அந்த எடிட்டரை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தான் தெரியல. இவங்களெல்லாம் பார்க்க எரிச்சலாக இருக்குது. அவனுங்களும் கேமும் கொடுக்காம உட்காந்து எல்லாம் புறணி பேசுங்கன்னு விட்டுட்டு இருக்கானுங்க. பாப்போம், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.